ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆண்டவர் பிசாசை எதிர்த்து நிற்க பலனை தருகிறார். அப்பொழுது அவன் நம்மளை கண்டு ஓடிப்போவான் என்று சொன்னால், வேதம் பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. துறைத்தலங்களையும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு வெற்றி சிறந்தவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி இருந்தும் அநேக பிசாசின் சேனைகளோடு நமக்கு சில நேரத்தில் போராட்டங்கள் உண்டு என்று எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் சத்ரு கால்களால் மிதிக்கப்பட்டவன் என்பதை வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். என்று சொன்னால், இப்பேற்பட்ட இந்த போராட்டமான இந்த ஆவிக்குரிய இந்த மாம்சீக போராட்டம் விட ஆவிக்குரிய போராட்டம் ரொம்ப 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 முக்கியம். ஏனென்று சொன்னால், ஆவிக்குரிய போராட்டம் பண்ணதான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எரிகோ கோட்டை இடிப்பு ஒன்று. அந்த எரிகோ இடிப்பு பார்த்தீங்கன்னா 6 முறை கோட்டையை சுற்றி வந்து 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து கடைசி சுற்றின் போது எக்காலம் ஊதப்படுகிறது. எரிகோ விழுந்தது. வித்தியாசமான யுத்த திட்டம்தான், வினோதமான ஆயுதங்களோடு நடத்தப்பட்டதனால் ஒரு விசித்திரமான முடிவும் அங்கே கிடைத்தது. இதுதான் ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நாம் நடத்த வேண்டிய ஆவிக்குரிய போராட்டம் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. அதேபோல் கிதியோனை நாம் பார்க்கலாம். வாளை எடுக்காமலே 300 பேரை வைத்துக்கொண்டு 1,35,000 பேர் சேனையை வீழ்த்தினான் என்று ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து நியாயாதிபதிகள் 6:8 சொல்லப்படுகிறது. சாதாரண ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை பாருங்கள். அந்த பெலிஸ்தன் ராட்சசனை ஒரே ஒரு கல்லில் அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். அவன் அந்த வீழ்த்துவதற்கு முன்பு அவன் சிறியவன் தான். காடுகளிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது. ஆண்டவர் அவனை அபிஷேகித்து அவனை ஆசீர்வதித்து வழிநடத்தினார். ஆனால் அந்த சிறியவனாய் இருந்த அந்த தாவீதுக்குள் ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை கொடுத்தார், பிசாசை எதிர்த்து நிற்பதற்காக. அந்த பிசாசை எடுத்து நிற்க அவனுக்கு ஆவிக்குரிய பலன் அவனிடத்தில் இருந்தது. சரீர பிரகாரமான பலன் என்பது அல்ல, ஆவிக்குரிய விதமான பலன். ஏனென்று சொன்னால், அந்த வெற்றியை தருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் யாரை நிந்தித்தான்? தேவனுடைய நாமத்தை. ஆனால் தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? பலத்த துர்ருகம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிசாசானவன் தன் இஷ்டப்படி உலகிலே வேதம் சொல்லியிருக்கிறபடி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வந்தானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரவில்லை. ஏனென்றால் அவனை தோற்கடிக்க ஆண்டவர் அவனை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் வேண்டும். அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு பிசாசை சிலுவையிலே வீழ்த்தி விட்டார். இயேசு பிசாசை சிலுவையிலே வீழ்த்தியது நிமித்தமாய் யோசித்து பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கும்போதே வியாதியை சுமந்து தீர்த்தார், வறுமையை அவர் சுமந்து தீர்த்தார், சாபங்களை சுமந்து தீர்த்தார், பாவங்களை சுமந்து தீர்த்தார், சமாதான இன்மையை சுமந்து தீர்த்தார், தோல்வியான ஒரு வாழ்க்கையை அவர் சுமந்து தீர்த்தார். இவைகள் எல்லாம் நாம் விசுவாசித்து நிற்கிறோம். நாம் ஆவிக்குரிய ரீதியில் இயேசுவோடு உன்னதங்களில் இருந்தாலும், நமக்கு இந்த கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் இருந்தாலும், சில நேரத்தில் இந்த அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நுழைந்திருக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆகவேதான் பிசாசின் எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்கிறது அவர் நசுக்கி போடுவார் என்று சொல்லி. வேதம் சொல்கிறது தேவன் சாத்தானை நம் கால்களில் நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 சொல்கிறது. ஆம், அவர் நசுக்கி போடுகிறவர். ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தையும் பெரிய அற்புதத்தையும் அவர் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இருந்தும் எதிலெல்லாம் அவர் ஜெயித்தார், அவைகளை எல்லாம் சாத்தான் நமக்கு கொடுக்கும் போது
இயேசுவின் நாமத்தினால் நாம் பலம் கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தை கொண்டு நாம் எதிர்த்து நின்று போராட தயாராக வேண்டும். அதற்காக தான் வேதம் சொல்கிறது சர்வாயுத வர்க்கங்களை அணிய வேண்டும் என்று சொல்லி. சர்வாயுத வர்க்கங்கள் இந்த எபேசியர் 6:14 நீங்கள் 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வாயுத வர்க்கங்களோடு நின்று போராடி இயேசுவோடு நாம் பலத்தோடு இருந்து அந்த பிசாசானவன் என்ன செய்வானா, தோற்று போவான் என்று வேதம் சொல்கிறது. பிசாசானவன் நம்முடைய எதிர்ப்பை கண்டு அவன் ஓடி போயிடுவான். நாம் எந்த அளவுக்கு நாம் எதிர்த்து தேவனுடைய வார்த்தையோடு நின்று நாம் போராடுகிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் போராடுகிறோமோ, அந்த போராட்டத்தை அவனால் சமாளிக்க முடியாது. அவன் அந்த போராட்டத்தை கண்டு பயந்து முதுகை காட்டி அவன் ஓடி விடுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் வேதம் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நம் குடும்பத்தை விட்டு, நம் குடும்பத்திலே போராடுகிற அநேக போராட்டங்களை விட்டு அவன் ஓடிப்போவான். ஆனால் நாம் இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அவைகளின் காலங்கள் எல்லாம், பிசாசனுடைய காலங்கள் எல்லாம் வெற்றி சேர்ந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். பிசாசனுடைய காரியங்கள் எல்லா விதத்திலும் அவன் எப்படி வேணா எடுத்துட்டு வரலாம். பலவீனத்தில் எடுத்துட்டு வரலாம், வருமானத்தில் கேடு உண்டாக்கலாம், எல்லா விதமான மன சோர்வுகளை கொண்டாடலாம், குடும்பத்தின் பிரச்சனையை கொண்டு வரலாம், பலவீனத்தின் நிமித்தமாய் வறுமையை கொண்டாடலாம். எந்த விதத்திலும் அவன் போராடினாலும் அந்த போராட்டத்தை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளையும் பலனையும் தந்திருக்கிறார். ஆகவே நாம் அவனை எதிர்த்து நிற்க நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். வேதம் சொன்ன வார்த்தையின்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபிலே சொல்லப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அநேகருடைய போராட்டங்கள் உண்டு, அநேக குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் உண்டு. ஆனால் சில குடும்பங்களிலே நான் போய் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அந்த பிடிவாதமாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த பிடிவாதத்திலிருந்து அவர்களை விலகும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஜெபிக்க இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய அன்புக்குள்ளாய், தேவனுடைய கிருபைகளுக்குள்ளாய், தேவனுடைய இரக்கங்களுக்குள்ளாய் அவர்கள் வரும் பொழுது அவன் அவர்களை விட்டு ஓடி போகிறான். அந்த குடும்பத்தை விட்டே ஓடி போகிறான். அந்த குடும்பத்தின் காரியங்களை விட்டு அவன் ஓடி போய் விடுகிறான். ஆகவே அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் கிருபையாய் நின்று அவர்களுக்கு பக்கபலமாய், பாதுகாப்பாய், துணையாய் இருந்து எல்லாவற்றுக்கு மேலாய் தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக இரக்கம், தெய்வீக தன்மை, தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க ஆண்டவர் பலனை தருகிறார். ஆகவே அவர் கொடுத்திருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாம் நேரத்தை ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டவர், அவர் நமக்காக ஆலோசனை தந்தவர், அவர் நமக்காக சாக்குபுக்கு சொல்றதுக்காக அல்ல, நமக்காக அவர் கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை ஜெயிப்பதற்காக, நமக்கு எதிராய் வருகிற சோதனையை ஜெயிப்பதற்காக, நமக்கு எதிராய் போடுகிற திட்டங்களை அவர் தோற்கடிப்பதற்காக இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். காலம் தாழ்த்த வேண்டாம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, வேத வார்த்தை சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சமாதானத்தின் தெய்வம் நம்மளை முற்றிலும் ஆளுகை செய்வாராக. ஆகவே எந்த விஷயத்திலும் நாம் எந்த ரூபத்திலும் சரி நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேனா? ஆண்டவருக்கென்று நான் நேரத்தை கொடுக்கிறேனா என்று நான் கேட்கும்பொழுது நிச்சயமாக நமக்குள் ஒரு கேள்வி வரும். எனக்கு அன்பானவர்களே, அந்த கேள்விக்கு பதில் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் போதும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஆண்டவர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். அப்பொழுது அந்த போராட்டம் உங்களை விட்டு ஓடி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen.